السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீப காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவருடைய தூதுத்துவத்தை, அவர் கொண்டு வந்த அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்களின் வரிசையில் முதலிடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார். ஆண்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுத்துவத்தை எடுத்துச் சொன்னதும் ஏற்றுக்கொண்டவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்கள் குறித்து கடந்த உரையில் சில விஷயங்களை பார்த்தோம். அதே வரிசையில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பண்புகள் குறித்து சில விஷயங்களை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை இந்த உரையிலையும் பார்க்கிறோம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா உஸ்ரிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல் மஸ்ஜிதில் அக்ஸா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற அந்த விண்வெளி பயணம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு பயணமாக மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலும் அழைத்து சென்று அதற்கு மேல் 7 வானங்களையும் கடந்து தன்னுடைய சந்திப்பை ஏற்படுத்தினான். அந்த நிகழ்வு மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று காலைக்குள்ளாக திரும்பி வந்து விட்டார்கள். இந்த நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னபோது, அஸ்பஹ யதஹத்தஸு الناس بذلك فارتد ناس آمنوا به وصدقوا. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிலர்கள் மதம் மாறிவிட்டார்கள். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நம்பாமல் மதம் மாறியவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை உண்மைப்படுத்தியவர்களும் இருந்தார்கள். வஸஆ ரிஜாலுன் இலா அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகாலு ஹல்லக இலா ஸாஹிபிக். சில மனிதர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு போனார்கள், போய் சொன்னார்கள், உன்னுடைய தோழர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்று கேட்டார்கள். அதாவது யஸ்அமு அன்னி உஸ்ரிய பிஹில் லைலத இலா பைத்துல் முகத்தஸ், நைட்லயே பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. நம்ம 3 மாசம் இங்கிருந்து பயணம் செய்து போய் வருகிற அந்த பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு இரவில் சென்று வந்ததாக உன்னுடைய தோழர் சொல்கிறார் என்று சில மனிதர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டார்கள், கால வகது கால தாலிக்க, அவர்தான் அதை சொன்னாரா என்று கேட்டார். அப்ப மக்கள் சொன்னார்கள், காலு நஅம், அவர்தான் சொன்னார் இந்த விஷயத்தை. அப்படின்ன போது அபூபக்கர் சொன்ன வார்த்தை, கால லைன் கால தாலிக்க ஃபகது ஸதக, அவர் அதை சொல்லி இருந்தார், அவர் அதை உண்மைதான் சொல்லியிருக்கிறார், அது உண்மைதான், அது புரடாவோ பொய்யோ அல்ல, அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது என்றால் அவர் அதை உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார் என்றார்கள் அபூபக்கர் அவர்கள். என்ன அவரினுடைய அந்த ஈமான் எப்படி இருந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலு அவ் துஸத்திகுஹு அன்னஹு தஹபல் லைலத இலா பைத்துல் முகத்தஸ் வஜாஅ கப்ல அன் யஸ்பஹ. என்ன, இந்த விஷயத்தை உண்மைப்படுத்துகிறீர்களா?
இரவிலேயே சென்று காலைக்குள்ளாக அவர் வந்துவிட்டார் என்கிற அந்த தகவலை நீங்கள் நம்புகிறீர்களா, உண்மைப்படுத்துகிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால் நஅம் இன்னீ லஉஸத்திகுஹு ஃபீமா ஹுவ அபஅத மின் ذلك. இதைவிட மிக பாரதூரமான காரியத்தையும் நான் உண்மைப்படுத்துகிறேன். இது இந்த விஷயம் என்ன, இரவுக்குள்ளாக அவர் சென்று வந்து விட்ட இந்த விஷயம் என்ன, இதைவிடவும் பாரதூரமான விஷயங்களை நான் உண்மைப்படுத்துகிறேன். உஸத்திகுஹு பிஹபரி ஸமாஇ ஃபீ கத்வத்தின் அவ் ரஹ்வத்தின். வானத்திலிருந்து செய்திகள் காலையும் மாலையும் அவருக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த செய்தி அவருக்கு கண்மூடி திறப்பதற்குள்ளாக வந்துவிட்டு செல்கிறது என்றால், இவர் அந்த பைத்துல் முகத்தஸ் போய் வந்த விஷயம் அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல, நான் உண்மைப்படுத்துகிறேன் என்றார். இதனால் தான் ஃபலிதாலிக சும்மி அபூபக்கர் அஸ்-சித்தீக். இதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அஸ்-சித்தீக், உண்மையாளர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய பெயரோடு அதுவும் சேர்ந்து விட்டது. உண்மையின் உரைகளாக அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஈத உஹது மலையில் ஏறினார்கள். அபூபக்கர் உமர் உஸ்மான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த உஹது மலையில் ஏறினார்கள். ஃபவஜப பிஹிம், அந்த உஹது குலுங்கியது, உஹது மலை குலுங்கியது. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்புத் உஹத், உஹதே ஆடாதே, அப்படியே இரு என்றார்கள். மலைக்கு உத்தரவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா அலைக இல்லா நபிய்யுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, உன் மேல இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், உண்மையாளர் இருக்கிறார், உண்மையிலே 2 ஷஹீதுகள் இருக்கிறார், உயிர் தியாகம் செய்யப்படுகிற 2 ஷஹீதுகள். அவர்கள் யாரென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை நாயகம் முன்கூட்டி அறிவித்தார்கள். இந்த ஹதீஸின் செய்தி அபூபக்கர் என்று பெயர் சொல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் என்று சொன்னார். உண்மையாளர் இருக்கிறார், உண்மையில் இருக்கிறார், உஹதே நீ ஆடாதே என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக் யுத்தம் நடக்கிறது. அதற்கு முன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி உதவி வேண்டுகிறார்கள். நாம் எல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்ட நிகழ்வுதான். அப்போது எல்லோரும் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது ஒரு பெரும் சொத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அளவை விட குறைவாக இருந்தது. அபூபக்கர், ஆஹா நாம் அபூபக்கரை முந்திவிட்டோம் என்று உமர் நினைத்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, நீங்கள் வீட்டில் என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் என் சொத்தில் பாதியை வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மீதி பாதியை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அபூபக்கர் இடத்திலே நாயகம் கேட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எதை விட்டு வந்திருக்கிறீர்கள் அபூபக்கரே என்று கேட்டபோது அல்லாஹ்வும் ரசூலை விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னான். என் வீட்டில் வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்பதான் உமர் நினைத்தார்களா, இவரை ஒருபோதும் கொண்ட முடியாது, அளவு குறைவாக இருந்தாலும் அத்தனையும் கொடுத்துட்டாங்க அபூபக்கர். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் வகிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலி அஹதின் இந்தனா எதும் இல்லா காஃபனாஹு மாஹலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் நான் என்ன செய்து விட்டேன், பிரதி உபகாரம் செய்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கரை தவிர
ஃபைன்னலஹு இந்தனா யதன் யுகாஃபியுல்லாஹு பிஹா யௌமல் கியாமா. அவருக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல தான் அதுக்கான கூலியை தருமா. அவர் செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னால பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை, அவருக்கு உதவியை அல்லாஹ் மறுவுலகத்தில் செய்வார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமா நஃபஅனி மாலு அஹதின் கத்துன் மா நஃபஅனி மாலு அபூபக்கர். அபூபக்கருடைய பொருளாதாரம் பயன்பட்டதை போல வேறு யாருடைய பொருளாதாரம் எனக்கு அவ்வளவு பெரிய பயனை தரவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹதது அபூபக்கர் ஹலீலா. நான் எனக்கு ஒரு உச்ச தோழமை என்று தேர்ந்தெடுத்தால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்ன சாஹிபக்கும் ஹலீலுல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், நான் அதாவது உங்களுடைய தோழராகிய நான் ஹலீலுல்லாவாக இருக்கிறேன், என்னுடைய தோழராக அபூபக்கர் தான் இருக்கிறார், ஹலீலுர் ரசூலாக அவர் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைமொழியை தந்தார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் அவருடைய உயர்வு, அவர்களுடைய மதிப்பு பெருமானாரிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறது. அபூபக்கர் இஸ்லாத்திற்கு வந்ததும் அந்த இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்து விட்டார். அவரால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள். அதிலே குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொன்ன 10 சஹாபாக்களில் 5 சஹாபாக்கள் அவரால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவர். சஅத் இப்னு அபி வக்காஸ் இவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவர். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் அவர்களால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அபூபக்கருடைய கரம் பற்றி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிரபலியமான சஹாபாக்கள் இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறார். பிரபலியமான சஹாபாக்கள் பல அடிமைகளை இஸ்லாத்தில் விடுதலை செய்தவர்களை இஸ்லாத்தில் இணைத்தார்கள். அந்த வரிசையிலே பிலால் ரலியல்லாஹு அடங்குவார்கள். மிகப்பெரிய கண்ணியத்திற்கு சொந்தக்காரரான பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் தன்னால் பலரும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக அபூபக்கர் இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேர்களும் இஸ்லாத்தில் இணைந்தார் என்ற பெருமை அபூபக்கர் சாரும். வேற எந்த சஹாபிக்கும் அந்த பெருமை இல்லை. ஒன்னு அவருடைய மகன் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார், அல்லது அவருடைய தாயார் அல்லது தந்தை அல்லது யார் ஏதாவது ஒருவர் இஸ்லாத்தில் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் என்கிற பெருமை அபூபக்கர் மாத்திரம்தான் இருக்கிறது. அவருடைய முதல் மனைவி ஹதீலா அவர்கள் குறித்து வரலாற்றில் செய்திகள் இல்லை. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது குறித்தும் வராது குறித்தும் ஒரு செய்தி இல்லை. ஆனால் அவருடைய மனைவி முதல்ல அபூபக்கர் ஹதீலா என்கிற ஒரு மனைவி இஸ்லாத்தை அபூபக்கர் ஏற்பதற்கு முன்னால் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 2 குழந்தைகள். அதே போல அடுத்து மனைவி உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர், ஒரு மகள் ஒரு மகன். அடுத்து அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு முஹம்மது என்கிற ஒரு குழந்தை. அடுத்து ஹபீபா பின்த் ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக உம்மு குல்சூம். ஆக அஸ்மா, அப்துல்லா, ஆயிஷா, அப்துர் ரஹ்மான், முஹம்மது, உம்மு குல்சூம் 3 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள். இந்த உம்மு குல்சூம் வயிற்றில் இருக்கிற போது அபூபக்கர் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். இப்படி 6 குழந்தைகள். இவர்களும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இவருடைய மனைவிமார்கள் அனைவரும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள், முதல் மனைவியை தவிர. அவருடைய தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி அவருடைய குடும்பம் முழுக்க இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்கிற பெருமை அபூபக்கர் அவர்களை மாத்திரமே சாரும். ஆக மரியாதைக்குரிய அபூபக்கர் அவர்கள் உண்மையின் உரைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்ச தோழராக அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா,
மனிதர்களிலே நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் தலை சிறந்தவர் என்கிற பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹு சார். ஆக முதலில் ஈமான் கொண்டவர்கள் என்ற வரிசையில் அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாற்றை நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இதை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.